இருக்கீங்க? இறையர்களால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு எங்கள் சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம மட்டன் சாப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணி மஞ்சள் பொடி சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது இதை நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு இதோட கொஞ்சம் அந்த மட்டன் தண்ணி இருக்கும், நல்லா அந்த இருத்துருங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் சேருங்க. முதல்ல நம்ம மஞ்சள் பொடி சேர்த்து தான் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதோட கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம், லைட்டாக தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் விட போகிறோம். மட்டனை நீங்கள் டிபெண்ட் பண்ணி தான் இதை பண்ணணும். டெண்டர் மட்டனாக இருந்ததுன்னா 5 விடுங்க, கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா 6 அப்படி விட்டுக்கோங்க. அது அவங்கவுங்க மட்டனை பொறுத்து. நான் இது வந்து மீடியமாக இருக்குது, ஒரு 5 விசில்ஸ் அதாவது விட போகிறேன். இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மூடி போட போகிறோம். எப்போவுமே நீங்கள் மட்டன் வேக வைக்கும் போது உங்களுக்கு டிப்ஸுக்கு பார்த்துக்கோங்க. நீங்கள் உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்துட்டிங்கன்னா மட்டன் சீக்கிரம் வேகாது, ஆடாக இருக்கும், சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்காது. அதனால் உப்பு எப்போவுமே ஆட் பண்ணாதீங்க. மற்ற எந்த இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணாலும் பரவாயில்லை, பட் உப்பு மாத்திரம் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஒன்லி மஞ்சள் பொடியும் தண்ணியும் மாத்திரம் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். கிராம்பு ஒரு 8, ஒரு அன்னாச்சிப்பூ 2, ஒரு பெரிய பட்டை, 4 ஏலக்காய், 5 ஏலக்காய், மிளகு ஒரு ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன். சோம்பு நான் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இதோட லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணணும். லைட்டாக பண்ணுங்கள், ரொம்ப தீ வச்சிடாதீங்க. ஸ்மெல் வந்ததும் ஸ்டவ் சடனாக ஆஃப் பண்ணிடணும். ஜாஸ்தியாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்டவ் அது தீஞ்சு போய் கசப்பு வரும். நம்ம ஒரு பிளேட்டில் இதை ஜஸ்ட்டு ஸ்மெல் வந்துடுச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரை மூடி தேங்காய், நான் இதை வந்து 2 போர்ஷனாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஒன்று வந்து ரெட் மசாலா, இன்னொன்று வந்து க்ரீன் மசாலா. தேங்காய் சேர்த்தாச்சு. இதோட 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கசகசா ஒரு 2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. நல்லா இது லைட்டாக கொஞ்சம் ஆயில் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆயிலில் பாருங்கள் ஆயிடுச்சு. போதும், ரொம்ப தீய வைக்காதீங்க. இவ்வளோ இது வந்து தீஞ்சிடக்கூடாது கசகசா, அவ்வளோதான். இதுக்கு மேலே நல்ல ஸ்மோக்கி வந்துருக்கு. ப்ளஸ் பாருங்கள், ரொம்ப தீஞ்சாலும் கலர் மாறிடும். போதும், ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ் பூண்டு நம்ம செப்பரேட்டாக அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கெட்டு போகக்கூடாது, அதுதான் இங்கே நமக்கு முக்கியமான விஷயம். அதனால் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்ச ஜாரு. இதில் நம்ம வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 நான் அரைச்சிட்டு வர போகிறேன். இல்லை நான் 2 டைப்பாக கிரேவி பண்ண போகிறேன், அதனால் இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். கசகசாவும் நம்ம அரைச்சிட்டு வந்துருக்கோம் இல்லைங்களா, இதில் நான் ஒரு அரை போர்ஷன் எடுத்துடுறேன். இப்போது இது கூட இன்னொரு போர்ஷனுக்கு நான் அரைக்க போகிறேன். காரம் அவங்கவுங்களுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6-7 பச்சை மிளகாய், கொத்தமல்லி அந்த பேஸ்ட்டோடு இப்போ போட்டு அரைச்சிட்டு வர போகிறேன் மறுபடியும். இது வேறு இருக்குது. எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்குங்க. சோம்பு சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, அவ்வளோதான். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இது வதங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வெங்காயம் அரைச்சிட்டு வரணும் இல்லைங்களா, நம்ம இதில் 2 போர்ஷன் இதுக்கு ஒரு வெங்காயம் போதும். பத்தியாக நம்ம அரைச்சிட்டு வந்துடுறோம். ஆனியனை வந்து நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குழம்பு கெட்டு போயிடும். ஏன்னா ஆனியனை எப்போவுமே ஃப்ரை பண்ணி நம்ம பண்ணும்போது சல் படிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம எப்போவுமே அரைச்சிக்கிட்டு இதை கொஞ்சம் பேஸ்ட்டாக பண்ணிக்கிட்டோமா இது கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும்.
ஏன்னா கைப்படுது இல்லைங்களா எப்படின்னும், அதனால் சூடில் அரைக்கும் போது பாயில் ஆகி அரைக்கும் பொழுது எப்பவுமே கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் ஆனியன் ஸ்மெல்லு பாருங்கள், இந்த ரா ஸ்மெல் நல்லா போகட்டும். இது போகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். தக்காளி ஜூஸோட ஒரு 1.5 தக்காளி சேருங்க, பொடிசாக நறுக்கி போடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வேக வைக்கலாம். பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சு வச்சுருந்தேன். தேங்காவும் கசகசாவும் நம்ம சேர்த்துருக்கோம். மசாலா, அதாவது மட்டன் மசாலா, இது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு ப்ளைன் மிளகாத்தூள், அவங்கவுங்க மிளகாத்தூள் எப்படி காரம் இருக்கோ சேர்த்துக்கோங்க. நான் 1.25 ஸ்பூன் சேர்க்குறேன். தனியா பவுட்ரு இது 1 ஸ்பூன் தான் சேர்க்கணும். நீங்கள் ஈக்குவலாக சேருங்க, இல்லைன்னா தனியாவை கம்மியாக சேருங்க. அதாவது ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. தனியானுடைய குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா உங்கள் ஃபுட்டு வந்து டேஸ்ட் இருக்காது, மண் மாதிரி இருக்கும். எப்போவுமே தனியா வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள்னா 1/2 ஸ்பூன் தனியா சேர்க்கணும், அவ்வளோதான். இந்த சாப்ஸை போட்டுடலாம். இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே நீங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைக்கக்கூடாது, சட்னி டேஸ்ட் வந்துடும் உங்களுக்கு உடனே, அதனால் அதை பார்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்க்கலாம். உப்பு பாருங்கள், அவங்க டேஸ்ட்டுக்கு சேர்க்குற மாதிரி உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி, அரைச்ச தண்ணி தேங்காய்லாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டுக்கலாம். மூடி போடலாங்க, கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். நம்ம க்ரீன் மசாலா பண்ணலாம். அதே தான் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேம் அதே மாதிரி நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை. இது சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வெடிக்கிட்டோம். இந்த ஆனியன் பேஸ்ட்டு தக்காளி 1.5 தக்காளி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக போட்டுக்கோங்க. சேம் மெஷரிங் தான் இருக்கணும். இந்த மெத்தடும் க்ரீன் மசாலா வேணுன்றவங்க இந்த மெத்தடில் செஞ்சுக்கோங்க. ரெட் மசாலா வேணுன்றவங்க எப்படி இருங்க, ஏன்னா ஸ்டமக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் க்ரீன் மசாலா சாப்பிட முடியாது, அவங்களாம் இந்த ரெட் மசாலா சேர்த்துக்கோங்க. பட் டேஸ்ட்டு கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். ஏன்னா க்ரீன் மசாலானுடைய டேஸ்ட் வேறு, இது வேறு தான் வரும் நீங்கள் எப்படி குக் பண்ணாலும். தக்காளி கரைஞ்சிருக்கு. அதே 1 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, டர்மரிக் பவுடர் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1.25 ஸ்பூன், 1.25 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் இந்த ரா ஸ்மெல் போகட்டும். உப்பு சேர்த்துக்கலாம். இதோட உப்பு பார்த்து சேருங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். ஏன்னா உப்பு கரைச்சிடும், மசாலா நம்ம ஜாஸ்தி பண்ணல, அதனால். இப்போ நம்ம இது கூட இந்த கிரேவி இருக்கிற சாப்ஸை நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு.
இது க்ரீன் மசாலா. நீங்கள் மிளகாத்தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணும்னா விட்டுருங்க. ஏன்னா நான் மிளகாத்தூள் ஜாஸ்தி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாவில் காரமே இல்லை, அதனால் இது க்ரீன் மசாலா. இந்த மெத்தட்லையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸி கழுவுன தண்ணி இதெல்லாம் சேர்த்துடலாம். மசாலா நான் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணதுனால கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் மிளகாத்தூள் வேணான்னா விட்டுருங்க. நான் அது வீட்டுக்காக நான் செஞ்சேன். வெறும் க்ரீன் பிளெயின் வேணும்னா நீங்கள் ரெட் சீடு அந்த க்ரீனில் வந்து ரெட் மிளகாத்தூள் ஆட் பண்ணாதீங்க. அதனால் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பாடோட சப்பாத்தி தோசைக்கு வேணும்னா நீங்கள் இதில் பண்ணிக்கோங்க. இல்லை இது வேணாம் அப்படி இன்னும் ட்ரைனஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுருங்க. சிம்மில் வைங்கண்ணா. பாருங்கள், இது ஆறுனதும் இன்னும் திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ரொம்ப திக்காக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மசாலா வந்து நனைஞ்சி சாப்பிட முடியாது சப்பாத்திக்கெல்லாம் தோசைக்கெல்லாம். இது கரெக்டாக இருக்கும். இன்னும் 2 கொத்தமல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்தா சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். ஒரு ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப ட்ரை பண்ண வேணாம், போதும். ஏன்னா ஃபுல்லாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறோம். இது க்ரீன் மசாலா ஸ்டவ் மேலாம் தெரிக்குது. நம்ம மிளகாத்தூள் சேர்த்ததுனால கலர் கொஞ்சம் ரெட்டாக வந்துடுச்சு. கொத்தமல்லி சேர்த்துடலாம். இது கூட ஆயிலும் நம்ம சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் ஆயில். அவ்வளோதான். பாருங்கள், திக்காக இருக்குது. ஆறுனால ரொம்ப திக்காக போட்டாயிரும். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது க்ரீன் மசாலா. உங்களுக்கு வேணான்னா இது ஒன்று சொல்கிற மாதிரி காரம் உங்களுக்கு கம்மியாக இருந்தது வேணும்னா நீங்கள் க்ரீன் சில்லி ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கிட்டு மிளகாத்தூளை விட்டுடுங்க. அது வயிறு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. இல்லைன்னா வயிறு ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம், அல்சர் அவங்களாம் வந்து க்ரீன் சில்லி யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் கொஞ்சம் இது இப்படி மெத்தடில் செஞ்சு காமிச்சேன். எப்படி இருக்குது சாப்ஸு? நீங்கள் ட்ரை வேணும்னா பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கிரேவியாக தான் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனாலும் ஒரு முறை நம்ம எப்படி செய்கிறோமோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இது க்ரீனு. நான் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்ததுனால கலர் சேஞ்ச் ஆகிடுது. ஏன்னா நான் க்ரீன் சில்லி நிறைய ஆட் பண்ணல, நம்மளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம். பாருங்கள், கொஞ்சம் கிரேவி. உண்மையாக பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்யூ. நம்ம சேனல், நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்த அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. எல்லோரும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.